பொதுவாகவே தனுஷ் அப்படின்னாலே ஒரு குணம் சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்ன குணம், அவங்க எப்படி அடையாளப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் நேயர்களுக்கு சொல்லுங்க சார். தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே போராட்ட குணம் மிக்கவர்கள். இந்த ராசி எளிதில் எதுவும் கிடைக்காது. போராடி தன்னை தக்க வைத்து கொள்ளும் ராசி இந்த தனுசு ராசி. பாசம் மிக்க ராசிங்க. இந்த ராசி 4ஆம் அதிபதி ஒரே ராசியாக இருக்கும். பாசம் மிக்க ராசியாக இருக்கும். இந்த ராசிக்கு சிறப்பே அதான். எப்போவுமே இந்த ராசி ஒன்று மட்டும் புரிஞ்சிக்க வேண்டிய ராசி என்னென்னா, நீங்கள் ஜெயிக்கணும் சாதிக்கணும்னா எல்லாமே ஜூனுக்கு முன்னாடியே விஷயத்தை தொடங்கி கொள்ள வேண்டும். நியூ ரெசல்யூஷன் இந்த நம்பர் 1 பாயிண்ட் இதுங்க. இப்போ தான் இந்த ராசி ஹெல்த்து மேலே இம்பார்ட்டன்ஸ் வேணும், ஒரு டல்லாக இருக்குது அப்படின்னு ஹெல்த் கான்சியஸ் இப்போ தான் வந்திருக்கு. ஆல்ரெடி கட்டின வீடு வாங்குகிற யோகம் உண்டு, புது வீடு கட்டுற யோகம் இல்லை. செகண்ட் ஹேண்டு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் சொத்து சூப்பராக இருக்குது. முதல் தரமாக பண்ணுகின்ற சொத்தில் கவனம். மருத்துவ செலவு எப்படி இருக்கும்? தான் செய்த மருத்துவ செலவு லிஸ்ட்டு போட்டு வச்சா அவ்வளோ செலவு பண்ணியாச்சு. ஒன்று இவங்களுக்கு குடும்ப உறவுகள், இவங்க தாய் தந்தையருக்கு மருத்துவ செலவாக பண்ணி கொண்டே தான் இருக்கிறீர்கள். ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, பக்தி பிளஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு எழுந்தவர ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தனுஷ் ராசினியர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக அமைய போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாங்க சார். பொதுவாகவே தனுஷ் அப்படின்னாலே ஒரு குணம் சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்ன குணம், அவங்க எப்படி அடையாளப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் நேயர்களுக்கு சொல்லுங்க சார். இந்த தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே போராட்ட குணம் மிக்கவர்கள். இந்த ராசி எளிதில் எதுவும் கிடைக்காது. போராடி தன்னை தக்க வைத்து கொள்ளும் ராசி இந்த தனுசு ராசி. அறிவு சார்ந்த ராசி. இந்த ராசி குரு பகவான் இந்த ராசிக்கு அதிபதியாக வரார். ஞானம் அதிகம் உண்டு. அனுபவ கல்வி இந்த ராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ராசி ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஒருத்தரை இவங்க குருமார்களையோ மற்றவங்களையோ ரொம்ப புகழ்ந்து அவரையே நம்பிடக்கூடாது. குருவை ரொம்ப நம்பினால் ஏகலைவன் போல் வாழ்ந்தால் கட்டை விரலை கேட்டு விடுவார்கள். இப்போ அதுமாதிரி இந்த ராசிக்கு என்ன சொல்லுவேன்னா, ஞானம் உண்டு, அறிவு உண்டு, சுயமாக இருக்கணும். இவங்களுக்கு இந்த கோயில் அனுகிரகம் கடாச்சங்கள்லாம் அற்புதமாக வருகிற ராசி. இந்த ராசிக்கிட்ட ஒரு கேள்வியோ ஒரு சந்தேகமோ டவுட்டாக கேட்டால் மேக்ஸிமம் ரீசன் பதில் வந்துடும், இல்லைன்னா கண்டுபிடிச்சி கொடுத்துரும். பாசம் மிக்க ராசிங்க. இந்த ராசி 4ஆம் அதிபதி ஒரே ராசியாக இருக்கும். பாசம் மிக்க ராசியாக இருக்கும். இந்த ராசிக்கு சிறப்பே அதான். எப்போவுமே இந்த ராசி ஒன்று மட்டும் புரிஞ்சிக்க வேண்டிய ராசி என்னென்னா, ஒரு வேலை செய்யும் இடத்திலோ பிஸ்னஸ்லேயோ பெண்ணை அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ பண்ணாது. இந்த ராசியோட குணாதிசயம். ஏன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம். அப்போ ஒரு குறிப்பிட்ட 40 வயதுக்கு தக்க மதிக்கத்தக்க ஆண் பெண்ணையோ, பெண்ணை குறிப்பாக இந்த ராசி எடுக்கவே எடுக்காது. அது இயற்கையாக அமைந்தவர்கள் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். சூட்சமம் நாலேஜ் இஸ் அ வெல்த். தனுஷ் ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டுக்கு பின் எப்படி இருக்க போகுதுங்க சார்? இந்த 2026 தனுசு ராசி ஜெயிக்க பிறந்த ராசியாக ஜொலிக்கின்றன. 2026 என்ன பண்ணுதுன்னா, நாளில் இருக்கிற சனி பகவான் அர்த்தாஷ்ட சனியாக இருக்கார். இருப்பினும் குரு பார்வை கோடி நன்மையாக அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நீங்கள் ஜெயிக்கணும் சாதிக்கணும்னா எல்லாமே ஜூனுக்கு முன்னாடியே விஷயத்தை தொடங்கி கொள்ள வேண்டும். ஜூனுக்கு பின் கதையே வேறு. சார் நான் பாப்புலர் ஆவேனா, சினிமாவில் போவேனா, ஒரு காலேஜ் வாய்ப்பு கிடைக்குமா, எல்லாமே ஜூனுக்கு முன்னாடி. இந்த வருடம் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தை தட்டி விட வேண்டும். ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் இயற்கையாக இருக்கார். முயற்சி திருவினையாகும் காலகட்டமாக இருக்குது. முயற்சி செஞ்சுருக்கார். அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா, நான் ஜோக்குக்கு சொல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நவுத்து போன அப்புறம் மாதிரி ஆயிடுவீங்க இந்த ராசிக்கு. ஏன்னா காலம் மாறிடும். இந்த ராசி வேகப்படுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்குது சார். தொழில் ரீதியாக, திருமண ரீதியாக, குடும்ப ரீதியாக டக்குன்னு பண்ண வேண்டிய காலகட்டமாக உண்டு. சூப்பரான காலகட்டம். ஜெயித்து விடும் இந்த ராசி இந்த வருடம். தனுஷ் ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு நியூ ரெசல்யூஷன் தரலாம் அப்படின்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க சார்? இந்த 2026 இந்த தனுசு ராசி ஒரு நியூ ரெசல்யூஷன் எடுத்தே ஆகணும்னா, ஞானம் தன் சொந்த சிந்தனையால் எடுக்கின்ற முடிவு தான் நான் கேட்க போகிறேன். மற்றவங்க பேச்சை நான் கேட்டுக்குவேன், முடிவு என்னதுன்னு இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டா இந்த ராசி ஜெயிச்சிடும். நியூ ரெசல்யூஷன் இந்த நம்பர் 1 பாயிண்ட் இதுங்க. நம்பர் 2 எதுனா, ஹெல்த்தை நான் கேர் பண்ணிக்குவேன். ஹெல்த்தை தவற விட்ட ராசியாக போன வருடம் இருந்தாச்சு. வேலை படுவாகவோ குடும்ப சூழலையோ ஹெல்த்தை கண்டுக்கலை. இப்போ தான் இந்த ராசி ஹெல்த்து மேலே இம்பார்ட்டன்ஸ் வேணும்,
ஒரு டல்லாக இருக்குது அப்படின்னு ஹெல்த் கான்சியஸ் இப்போ தான் வந்திருக்கு. அப்போ ஹெல்த்தை எடுத்துக்கிற ராசியாக திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுவேன் அப்படின்னு இந்த 3 ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டா, இப்போ இடம் விட்டு இடம் மாற சூழ்நிலை வந்தால் கூட நான் போவேன். இந்த 3 பாயிண்ட் எடுத்தால் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கிற ராசியில் தனுசு ராசிங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு பணம் அப்படிங்கிறது இந்த வருடம் நமக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை வீண் விரயம் ஏற்பட்டு பண இழப்புகளையுமே அவங்க எதிர்கொள்ள போகிற சூழ்நிலை வரப்போகுதாங்க சார்? இந்த 2026 தனுசு ராசி பணத்தை சேர்க்க வல்ல ராசியாக மாறிக்கொண்டு வந்துட்டே இருக்கு. நிச்சயமாக பணம் சொத்தை சேர்த்துடலாம். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா குருபலம் உண்டு, குருபலன் இருக்குது. சுப தகவல்கள் 11ஆம் இடத்த குரு பார்க்குற லாபம் உண்டு சார். பணம் சம்மந்தப்பட்டு சேர்க்கக்கூடிய உண்டு. கையில் காசு வைக்காமல் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த ராசி தான் வச்சுக்கிறோட தன் பார்ட்னர்கிட்ட லைஃப் பார்ட்னர்கிட்ட கொடுத்து வைத்தால் இந்த ராசி ஜெயிச்சிடும். ஏன்னா உங்களுக்கு விரயமாயிருமா அது மாதிரி மாறும். ஏன்னா நாளில் இருக்கிற சனி பகவான் உடல்நிலை தொந்தரவுகளை விரயம் செய்ய தோண்டிகிட்ருக்கார். இறுதியாக இந்த ராசி என்னென்னா சார் லாபம் அதிகம், விரயம் குறைவாக இருக்கிற காலகட்டம், ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலைகள். இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பார். 8இல் குரு வாழ காலத்தில் ஒரு பெரும் தொகையை கொண்டு போய் டெபாசிட்டோ ஒரு நகையை வாங்கி கொண்டு போய் வீட்டில் வைக்கிறதோ சேஃபான சூழ்நிலை. கையில் காசு வச்சுருக்கேன் நான் அப்புறம் யூஸ் பண்ணிக்குவேன்னா நிறைய சூழ்நிலை ஏற்பட்டுரும். கையில் காசை வேண்டாம், தூக்கி கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட்டோ பேங்க்லேயோ போட்டுட்டு சேஃப் ஆகிக்கங்க. இந்த வருடம் கைப்பொருள் விரயம், ஆனால் சேர்க்கப்பட்ட சொத்து இரட்டிப்பாகும். தனுஷ ராசி நேயர்களுக்கு வேலை அப்படிங்கிறது இந்த 2026 புத்தாண்டுக்கு பின் வேலையில் ஒரு முன்னேற்றமாகட்டும், சம்பள உயர்வு, வேலை மாற்றம் இதெல்லாம் எந்த அளவு சாதகமாக இருக்குங்க சார்? இந்த 2026 தனுசு ராசிக்கு வேலை கிடைக்குமா இல்லை தோன்றுவாங்களா அப்படின்னு கேட்டால் வேலை வாய்ப்பு அதிகம். வேலையில் ஜொலிக்க போகிறாங்க. இதுக்கு மேலே இந்த ராசிக்கு என்ன பிரச்சனை சொல்கிற எல்லாமே அனுபவிச்சாச்சு. நாளில் இருக்கிற சனி பகவான் 6ஆம் வீட்டை பார்த்து அவ்வளோ வேலை தொந்தரவு, பதவி கட்டானது, கடைசி போய் வேற ஒருத்தருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மாறினது, நண்பனே எதிரியாய் மாறி வேலையை தொந்தரவு செய்து அத்தனையும் அனுபவிச்சாச்சு. இந்த வருடம் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் அவரே 11ஆம் அதிபதியாக வரார். ஒரு வேலையில் ஒரு முத்தான வாய்ப்பாக வருது. வேலையில் உயர் பதவி. ஆனால் என்ன பண்ணுதுன்னா உங்களை பூர்வீக ஊரை விட்டோ தான் இருக்கின்ற இடத்தையோ மாறச் சொல்லுது. மாறித்தான் ஆகணும். கடல் கடந்து செல்லுங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன். அதான் திரைக்கடல் ஓடி நிறைய மாற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. துணிந்து செயல்படுங்கள். இங்கே தான் இருப்பேன், வேற இடம் மாற மாட்டேன்னா தேர்ச்சி இல்லை, அவ்வளோ செய்ய லாபகரம் இல்லை. தனுஷ ராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த 2026ஆம் ஆண்டுக்கு பின் எப்படி இருக்க போகுது? காதல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு காதல் ஏதேனும் முன்னேற்றம் இருந்து திருமணம் வரைக்கும் அது செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார்? திருமணம் என்ற ஒரு சுப நிகழ்வுகள் தனுசு ராசிக்கு 2026 நடக்குமா? குறிப்பாக திருமண பந்தங்களில் அதிக வளர்ச்சி பெற வாய்ப்புகள் உண்டு. குரு பலன் வந்திருக்கிற காலகட்டம். ஆனால் ஜூன் வரைக்கும் திருமணத்தில் சக்ஸஸ். ஜூன் வரைக்கும் வேண்டாம், அப்புறம் தள்ளிக்கிறேன் டைம் வீங்க, திருமணம் இல்லை. ரெண்டுமே இந்த ராசிக்கு தான். இந்த ராசி போன வருஷம்ல திருமண வாய்ப்பை ஒன்று வம்படியாக சார் வாய்ப்பு வந்து அப்புறம் பார்த்துக்கும் தள்ளி விட்டு அப்புறம் பார்த்துக்கும் தள்ளி வச்சு இதுவரையும் திருமணம் ஆகாமல் இருக்குது. தனக்கு ஒரு குறிப்பிட்ட வரணும், நல்ல வரணும் வந்த காரணத்தை அது சரியாக பயன்படுத்தலைன்னா இந்த ராசி தோற்றுரும். அதை எப்போவுமே தெரிஞ்சுக்கணும். திருமணம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமையும். இறைவன் ஏன்னா 7ஆம் இடம் பாதகமாக உள்ளது. ஒரு குறிப்பிட்ட இதில் தான் அமையும். அதை குறிப்பாக அந்த தவறை விட்டுட்டா ரொம்ப வருஷம் எடுத்துரும். இப்போ திருமண காலகட்டம் வந்திருக்குது. ஜூனுக்குள்ளே பாருங்கள். அதற்கு பின் இந்த அளவுக்கு ஒரு முத்தான வாய்ப்பாக இருக்காது. 2 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 29 வயசு இருக்குது சார், நிச்சயமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. திருமணம் உண்டு. இதுக்கு ஒரு பரிகாரம் தேவை. சுயம்பர பார்வதி மந்திரம் செய்யணும். சுயம்பர பார்வதி மந்திரம் செய்தால் இந்த ராசிக்கு திருமண யோகம் உண்டு. 2வது வித்யாலக்ஷ்மி என்னதுன்னு சரஸ்வதி பேர். சரஸ்வதி பூந்தோட்டத்தில் இருக்குது. சரஸ்வதி வழிபாடு இது 2 மட்டும் பண்ணிக்கிட்டா எப்பேற்பட்ட திருமண தடையும் விளக்கலாம். திருமண தடையை விளக்க இந்த விஷயந்தான் முக்கியமாக. தனுஷ ராசி நேயர்களுக்கு ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு முன்னேற்றத்தை காணுமா? பிஸ்னஸில் பணம் போடலாமா? பிஸ்னஸ் லாபம் தருமாங்க சார்? தனுசு ராசிக்கு 2026 பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? தவற விட்ட பிஸ்னஸை தொடர, தவற விட்ட பிஸ்னஸை டெவலப் பண்ண, தவற விட்ட பிஸ்னஸை பிரம்மாண்டப்படுத்த காலகட்டம்.
அதென்ன சார் தவற விட்டேன், போன வருஷம் எல்லாம் வாய்ப்பு இருந்து கடைசியிலேருந்து நின்றுச்சுங்க. ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு, அது ஆனால் உழைப்புக்கு தகுந்த ஊதியமாக இல்லை. இப்போ என்னன்னா சனி தன் பார்வை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஆனால் அதோட முக்கியமாக என்ன பண்ணுதுன்னா, உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு எதையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு துணிகிற காலகட்டம். சனி குருவார்வை பெறும் காலகட்டத்தில் சனி பரிசுத்தம் அடைகிறார். அப்போ தொழில் சம்மந்தப்பட்டதில் அவ்வளோ வளர்ச்சி ஏற்படுது. முயற்சி திருவினையாகும் காலகட்டம். நீங்கள் சூப்பராக பண்ணலாம். இதில் எதனா பூர்வீக ரீதியாக செய்த தொழில் பண்ணலாம், வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணலாம். ஒன்று வாங்கி ப்ரொடக்ஷன் பண்ணாமல் வாங்கி சேல்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் அற்புதமாக இருக்குது. ப்ரொடக்ஷன் செய்கிறவங்க கவனிக்கணும். சார் நானே வேலையாட்களை போட்டு தயாரிக்கிறேன், நானே பண்ணுறேன்னா அவங்க ஜாதக ரீதியாக பார்த்து ஒரு சில சீர்திருத்தங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இங்கே பை அண்ட் செல் அப்படின்னா புதன அம்சம் உண்டு. ப்ரொடக்ஷன் அப்படின்னா சனி காரகத்துவம் வரும். அப்போ சனி ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கனால சனியோட காரகத்துவம் கவனமாக செய்யணும். கை மாற்றி விடுற பொருளை சூப்பராக இருக்கும். இதில் இந்த பிஸ்னஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சில இந்த ட்ரேடிங் இதாக பண்ணுறேன், சினிமா சம்மந்தப்பட்ட தொழிலாக பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் ஜெயிச்சிருவேனா. சினிமா சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது அமோகமாக இருக்குது. இப்போ இந்த தொழிலில் விவசாயம் சினிமா தவிர ஒரு சில பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஜாப் வாங்க, கீழே இறங்கி வேலை பார்க்குது, அதெல்லாம் அற்புதமாக இருக்குது ராசிக்கு. தனுஷு ராசி நேயர்களுக்கு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த 2026 புத்தாண்டுக்கு பின் எந்த அளவு சாதகமாக இருக்குங்க சார்? 2026 தனுசு ராசி சொத்து சேர்த்துருமா இல்லை விரயம் பண்ணிடுமா? பொதுவாக 2026 சொத்து சம்மந்தப்பட்டது இந்த ராசி சேர்க்கணுமா அப்படின்னா முதல்ல வெயிட் பண்ணணும். ஏன் வெயிட் பண்ணணும்னு சொல்லலாம், நாளில் இருக்கிற சனி பகவான் சொத்தை தடை செய்கிறார். ஜூனுக்கு மேலே ஆல்ரெடி கட்டின வீடு வாங்குகிற யோகம் உண்டு, புது வீடு கட்டுற யோகம் இல்லை. திருப்பி சொல்கிறேன், கட்டின வீடு வாங்கலாம் சார், எங்கள் இன்ஜினியர் மொத்தமாக கட்டி சாவியோடு கொடுக்குறார், நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம், சூப்பர். இடத்த நான் வச்சுருக்கேன் சார், இன்ஜினியரை போட்டு கட்டிட்டு வரேன், கட்டி மேலே போவாரா, பாதியிலே நின்றோம். அப்போ ஆல்ரெடி கட்டின செகண்ட் ஹேண்டு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் சொத்து சூப்பராக இருக்குது. முதல் தரமாக பண்ணுகின்ற சொத்தில் கவனம். இப்போ வண்டி வாகனம் வாங்கணும் கூட செகண்ட் ஹேண்டு தான் வாங்கணும், புது வண்டி வாகனம் வாங்கக்கூடாது. ஆனால் இந்த ராசி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜெயிக்க போகுதுங்க. ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஒரு நகையாக இருக்கலாம், பெரும் டெபாசிட் தொகையாக இருக்கலாம், இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிச்சிடும். இந்த ராசிக்கு நகை வெள்ளி சம்மந்தப்பட்டது யோகம். பொதுவாக இந்த ராசிக்கு வெள்ளி சொல்ல மாட்டாங்க. ஏன் வெள்ளி சொல்கிறான், 11ஆம் அதிபதியாக இருக்கார். ஆக ஒரு குருன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, வெள்ளியும் ஜெயிக்கக்கூடிய கால சூழ்நிலை. அப்போ குப்பையிலும் ஒரு மாணிக்கம் கிடைப்பது போல் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையும் மிகுந்த யோகம் இருக்குது. சொத்து சுகம் வீடு மட்டும் பார்த்துக்க, மற்ற எல்லாமே பர்ஃபெக்டாக அமைச்சிருது. தனுஷு ராசி நேயர்களுக்கு உடல்நலம் அப்படிங்கிறது இந்த 2026க்கு பின் அதில் முன்னேற்றம் இருக்குமா? உடல்நலத்தில் ஏதேனும் பிரச்சனை வரக்கிற வாய்ப்புகளுமே இருக்காங்க சார்? 2026 தனுசு ராசிகள் மருத்துவ செலவு எப்படி இருக்கும்? தான் செய்த மருத்துவ செலவு லிஸ்ட்டு போட்டு வச்சா அவ்வளோ செலவு பண்ணியாச்சு. ஒன்று இவங்களுக்கு குடும்ப உறவுகள், இவங்க தாய் தந்தையருக்கு மருத்துவ செலவாக பண்ணி கொண்டே தான் இருக்கிறீர்கள். ஒரு கசப்பான உண்மை என்னென்னா, வர மார்ச் வரைக்கும் அப்படி தான் நீடிக்க போகுது. மார்ச் வரைக்கும் கண்டிப்பாக இருக்குது. அப்போ மார்ச்சுக்கு பின் தான் உங்களுக்கு விடிவு காலம். என்ன சார், நியூ இயர் பிறந்த ஒரு 3 மாதம் செலவு, இதற்கு பரிகாரம் தரேன். ஏன்னா இருந்தாலும் சனி பகவான் அவரோட கோர தாண்டவமாக 4ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணுறதுனால தாய் வீட்டில் இருக்கிறவங்க அனைவருக்கும் ஏதோ ஒன்று தொந்தரவு, தொற்று நோய் ஏதோ ஒன்று தொந்தரவு கொடுத்துட்டே தான் இருக்கார். அப்போ சனி சம்மந்தப்பட்ட வீட்டில் ஏதோ ஒரு பொருள், பழைய பொருளை தூக்கி போடுங்க, காகத்துக்கு உணவு வையுங்கள், இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க, கொஞ்சம் குறையும். ஆனால் என்ன ஆகும்னா, மருத்துவ செலவு பார்த்தால் உடம்பு ஒத்துக்கும். இந்த ராசிக்கு எண்ணெய் வைத்தியங்கள், அல்டர்னேட்டிவ் மெடிசன் தான் முதல் தரம். நான் எண்ணெய் வைத்தியமாக இருக்கலாம், சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, அது மலர் மருந்து, இப்படி போங்க. ஆயுர்வேத மெடிசன் அடுத்த ஸ்டெப்புக்கு வரலாம். ஏன்னா எடுத்தோடனே ஆயுர்வேதம் இப்பொழுது வேண்டாம். ஆல்ரெடி இத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் இந்த ராசிக்கு. ரீசெண்டாக ஒருத்தர் சொன்னேன், அவருக்கு அந்த உடல்நிலை க்யூராக உப்பு பேதின்னு சொல்லுவாங்க, அது ஒரு சிலர் தான் பண்ண முடியும். உடம்புல இருக்க அந்த கழிவுப் பொருளை வெளியேற்ற ஆயுர்வேத இதுலையும் இருக்கும். அதை பண்ண உடனே தான் சாப்பிட்ட அத்தனை மருந்துமே ஒத்துக்குச்சு. அவருக்கு மிகப்பெரிய அந்த ஒரு அக்யூட் டிசீஸ் ரொம்ப நாளாக இருக்குது, மருந்தே எடுத்துக்கலாம் என்னார். இப்போ உடலில் இருக்கிற கழிவை அத்தனையும் நீக்கிட்டு பண்ணும்போது இருக்கும். இது மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு ஆயுர்வேதமும் சித்தாவும் டெவலப் ஆயிருங்க.
தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2026 எல்லாமே சக்ஸஸாக அமைவதற்கு ஒரு பரிகாரம் தரலாம் அப்படின்னா என்னவா இருக்குங்க சார்? இந்த 2026 தனுசு ராசிக்கு சார் தொட்டதெல்லாம் தொடங்க, வாழ்வில் தடை இல்லாமல் நினச்ச பொருள் நினச்ச விஷயத்த கிடைக்க, ஜெயிச்சிருவேனான்னு அப்படி நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த ராசிக்கு இருக்கிற ஒரே ஒரு பரிகாரம் இப்போ காலகட்டத்தில் சூப்பராக ஜெயிக்கலாம். அஷ்டலக்ஷ்மி வழிபாடு. 8 லட்சுமி இருக்குங்க. இந்த வழிபாடு பண்ணாலே இந்த ராசி ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆயிடும். அதை விட விநாயகரில் பார்த்திங்கன்னா உச்சி பிள்ளையார் உயரமான ஒன்று கற்பக விநாயகராக இருக்கலாம், ஒன்று கற்பக விநாயகர் உச்சி பிள்ளையார். ஒரு முறை போய் பாருங்கள் சார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல விநாயகர் குறிக்கிற கேது தாங்க இருக்குது. அந்த கேதுவோட அம்சத்தை கையில் பிடிச்சிட்டாலே லாபங்கள் உண்டுங்க. அப்போ அந்த கேதுக்காக உச்சி பிள்ளையார் ஆகும். இல்லை கற்பக விநாயகரை வழிபாடு பண்ணும்போது எது ரைட்டு எது தப்பு கால சூழ்நிலை அப்படியே உங்களுக்கு இணைந்து செயல்படும். ராகு கேது பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் வரும். நல்லது வரும்போது ஓகே, கெட்டது நடக்கும்போது ஆன்டி கிளாக்கை எடுக்கும்போது இதை அப்படியே மாற்றி வேலை செய்யும். குறிப்பாக இந்த வருஷத்தில் ஒரு கிரகணம் வரும். மாசி மாதத்தில் கிரகணம் அன்று ஒரு கொடுமுடி அருகில் இருக்கிற மகுடேஸ்வரர் கோயிலோ இல்லை ஒரு சிவன் கோயிலோ, அங்கே மகுடேஸ்வரர் ரொம்ப பிரதானம், இல்லை ஒரு சிவன் கோயிலோ போயிட்டு வரும் பொழுது மீதி இருக்கிற இந்த மார்ச்சுக்கு மேலே அத்தனை வருடங்களும் உங்கள் கைப்பிடியில் அற்புதமாக இருந்துவிடும் இந்த வருடம். தனுசு ராசி நேயர்களுக்கு 2026 எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்குங்க விலாவரியை பார்த்துங்க சார். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கலாம் வந்திருக்கோம். மீண்டும் ஒரு பல் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார்.